Hi friends, welcome to Sastika Designer. இன்னைக்கு லாஸ்ட் வீடியோல கட் பண்ணி வச்ச ப்ளவுஸை எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்போதுமே ஸ்டிட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து பட்டி பார்ட் தான் எடுத்து ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிப்பேன். சோ அதே மாதிரி பட்டி பார்ட்ல வந்து எப்போதுமே 3 பீஸ் கொடுத்து தைக்க பழகிக்கோங்க. 3 பீஸ் கொடுத்து தைச்சா மட்டும் தான் அந்த இடுப்பு கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். அதுக்காக நான் எப்போதுமே 3 பீஸ் எடுத்து தான் ஸ்டிட்ச் பண்ணுவேன். சோ அதுக்காக நான் வந்து கட் பண்ண மாதிரி அதாவது மெயின் கிளாத் நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணிருக்கோம் இல்லையா பிங்க் கலர்ல அந்த கலர்லயே இன்னொரு கிளாத் எடுத்திருக்கேன். அது வந்து உள்பக்கம் வர்ற மாதிரியும் இன்னொரு வேற கலர்ல ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அது வந்து உள்ளார மறைஞ்சிரும் அந்த மாதிரி போய்டும். சோ அது எப்படி வைக்கிறது அப்படினா வேற கலர் கிளாத் இருக்கு இல்லையா அதை கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா பிங்க் கலர் கிளாத் எடுத்துருக்கோம்ல அதை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணது. ஸோ இதே மாதிரி ரெண்டையுமே ஒரே நேரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கீழே வந்து கலர் கிளாத்து, அதுக்கு மேலே ப்ளவுஸோட கிளாத்து கட் பண்ணாத கிளாத்து, அடுத்தது நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண கிளாத்து. ஸோ அதில் வந்து நம்ம இன்ட்டு மார்க் போட்டிருக்கோம்ல, இன்ட்டு மார்க் போட்டிருக்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம கரெக்டாக தைக்கிறோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இன்ட்டு மார்க் போட்டிருக்க பகுதி வந்து உள்பக்கம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அதை வந்து ரெண்டுமே உள்ளார திரும்பிடும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா உள்பக்கம் போகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். மேலே ரெண்டுமே அந்த இன்ட்டு மார்க் வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஒரே பக்கமாக பட்டியை தைச்சிட்டோம் அப்படின்னா கொக்கி பக்கம் ரெண்டும் ஒரே பக்கம் வராமல் இப்போ நம்ம ப்ளவுஸில் வைக்கும்போது எப்படி வரணும், கொக்கி பக்கம் இந்த சைடு லெஃப்ட் ரைட்டில் வரணும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் போயிடும். ஸோ அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மார்க்கிங் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வச்சுட்டு தைங்க. இப்போ ஒரு பக்கம் மார்க்கிங் வச்சதும் ஒரு பக்கம் மார்க்கிங் இல்லாததும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து மிஸ்டேக் வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த மார்க்கிங் அதுக்காக தான் போடுறது. இன்ட்டு மார்க் போட்டு மார்க் பண்ணுறேன் இல்லையா, அந்த மார்க் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதே மாதிரி வச்சு தைச்சிட்டு உள்ளார அடித்து திருப்பிட்டேன். ஸோ பட்டி தைக்கிறது நார்மலாக எப்போதும் தைக்கிற மாதிரி தான். நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா தையலுக்காக, அந்த லைன் மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டு அடித்து உள்ளார திருப்பிட்டேன். ரெண்டையுமே நான் வந்து ஒரே நேரத்தில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கரெக்டாக தைக்கிறோமா இல்லையான்றதும் நமக்கு தெரியும். எப்படி அப்படின்னா இப்போ கொக்கி பக்கமில் எண்ட் ஆகுது, அதாவது கொக்கி பக்கம் நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாச்சு போட்டிருக்கோம்ல அந்த பகுதி வந்து முடியுது அப்படின்னா ஆரம்பிக்கும் போது அடுத்ததில் வந்து அந்த கொக்கி பக்கம் இருக்கிற நாட்டு தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து இந்த இன்ட்டு மார்க் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறதை கற்றுக்கோங்க. இப்போ இந்த இன்ட்டு மார்க் வச்சுட்டு நீங்கள் தைக்கும்போது கரெக்டாகவே வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம ப்ளவுஸை கட் பண்ணும்போதே அந்த இன்ட்டு மார்க்கை மார்க் பண்ணவும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து 2 பட்டி பார்ட்டுமே வந்து தைச்சி முடிக்க போகிறோம். ஸோ இப்போ தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட கொக்கி பக்கம் எந்த பக்கம் நம்ம ப்ளவுஸ் போடும்போது வருமோ அந்த கரெக்டாக வரும். இப்போ இந்த சைடு இதில் வந்துச்சு அப்படின்னா அதே பக்கம் அந்த இதுலேயே வந்து இந்த பக்கமும் வரும். அப்போ தான் நமக்கு கொக்கி மாட்டும்போது ஒரே பக்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும் நம்ம கொக்கி பக்கம் பட்டி தைக்கிறது வந்து. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு பீஸு. நான் வந்து கொக்கி தைச்சதுக்கு அதாவது பட்டி தைச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பீஸ் தைக்க போகிறேன். ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து நம்ம அந்த 3 டாட்டுக்கும் உள்ள வந்து மார்க்கிங் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இப்போ அடுத்த பக்கமும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பக்கத்துக்கும் நம்ம மார்க் பண்ணது வந்து விழுகும் அந்த கிளாத்தில், அதுக்காக தான். ஸோ இப்போவும் நான் வந்து அந்த மார்க்கிங்கை தான் வந்து உள்பக்கமாக எடுத்துக்க போகிறேன். உள்பக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இதுக்கு மேலே தான் தையல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அந்த 2 நாச்சஸையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம கொக்கி பக்கத்துக்கு அதாவது அந்த பெரிய டாட் வந்து எவ்வளோ ஹைட் எடுத்திருக்கோமோ அந்த டாட் அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே. ஸோ இதையுமே வந்து ரெண்டையும் ஒரே நேரத்திலே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது பெரிய டாட் ஃபஸ்ட்டு தைச்சி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டு பிடிக்கணும். கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டுக்கும் நம்ம நாச்சு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதை கரெக்டாக நேராக எடுத்து வச்சுட்டு அந்த டாட்டுக்கும் 1/4 இன்ச்சில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதையும் ரெண்டு பீஸ்லையுமே செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் கூட நீங்கள் வந்து தைக்க ஆரம்பித்த புதுசுலேயே நீங்கள் தைக்க முடியும்.
இப்போ அடுத்த டாட் ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பெரிய டாட்டையும் கொக்கி பக்கம் எடுத்துருக்கிற டாட்டையும் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் சேர்த்து பிடிக்கும்போது ஒரு இடத்துல வந்து இன்னொரு டாட்டுக்கு கரெக்டாக அதுவே வந்து ஒரு லைன் மாதிரி வரும். ஸோ அந்த லைனில் வச்சு நம்ம வந்து அந்த டாட்டோட ஹைட் எவ்வளோ எடுத்திருக்கோமோ அல்லது அளவு ப்ளவுஸில் நமக்கு அந்த டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கும், ஸோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதை தைச்சிக்கோங்க. ஸோ இதையும் 2 இதுலேயுமே நான் எடுத்து தைச்சிக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த ஆம்கோல் டாட் எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் டவுட்டாகவே இருக்கும். இந்த 2 டாட்டையும் பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஆம்கோல் கிட்ட வந்து ஒரு லைன் மாதிரி வரும் அதுவே. ஸோ கொக்கி பக்கம் டாட்டையும் பெரிய டாட்டையும் சேர்த்து பிடிக்கும்போது அந்த ஆம்கோல் டாட்டு தன்னால் வந்துடும். இதை தைச்சு முடித்த உடனேயே நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோமான்றதை பார்த்துருங்க. ஏன்னா அந்த இதில் ஏற்ற இறக்கம் வரக்கூடாது. ஸோ கழுத்து பகுதி கழுத்துலையும் 2 கழுத்தையும் ஒன்றா வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயரம் வந்து கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பட்டியை ஜாயின் பண்ண போகிறோம். பட்டியை ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த இதுக்கு மேலே அப்படியே தூக்கி போட்டு தைக்க வேண்டியது தான். இப்போ நான் போட்ட மாதிரியே வச்சுட்டு நல்ல பக்கம், அதாவது எப்படி தைச்சதுக்கப்புறம் இருக்குமோ அதே மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அப்படியே மேலே தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் சைடில் தையலுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் தைக்கிறதுக்கு வசமாக இருக்குமோ அதை அந்த மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு பீஸில் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நல்ல பக்கம். ஸோ பட்டியிலையும் நல்ல பக்கத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மேலே திருப்பி போட்டுட்டு இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் அப்படியே தையல் போட்டுகிட்டே வரணும். நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் விட்டோம் அப்படின்னா 1/2 இன்ச்சில் தையல் போடணும். நம்ம தையலுக்காக எவ்வளோ விடுறோம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த அளவுகளை வந்து நம்ம தையலுக்காக விடுறோம் அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சா 1/2 இன்ச்சா அப்படின்னு அந்த அளவை மட்டும் அப்படியே தைச்சிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி நம்ம அந்த பெரிய டாட்டில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து மடித்து விடுறது எப்போதுமே கொக்கி பக்கமாக மடித்து விடுங்க. ஆப்போசிட் சைடு மடிச்சிடாதீங்க. கொக்கி பக்கம் மடிச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் 2 தையல் போட்டுக்கலாம். ஏன்னா பட்டி பகுதி வந்து பிரியாமல் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து 2 தையல் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், முன்பகுதி ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பட்டி தைச்சேன், அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் இது 2ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்தோன்னா இந்த ஆர்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அடுத்தது வந்து நான் வந்து படிமான தையல் போடுவோம் இல்லையா, படிமான தையல் போடும்போது பட்டியில் தையல் போடுங்க. அந்த ஃப்ரண்ட்டு பீஸில் போட வேணாம். பட்டியில் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து படிமான தையல் போடும்போது அந்த கிளாத்தை வந்து இந்த பக்கமாக திருப்பி விடு. நம்ம தையல் போட்டு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ தையல் போட்டிருப்போம் இல்லையா, அந்த தையல் போட்டதை வந்து பட்டி பகுதியில் திருப்பி விட்டுட்டு அதில் வந்து படிமான தையலை போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கீழே திருப்பி கீழே விட்டுட்டு பட்டி மேலே தான் நான் வந்து படிமான தையலை போடுறேன். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த கொக்கி பக்கம் 2ம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போவே வந்து இல்லைனா கரெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து கொக்கி தைச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக இப்போவே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட் தைக்க போகிறோம். பேக் பார்ட் தைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரண்ட்டு நம்ம சைடு தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த சைடை வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வருதா அப்படின்னு. நம்ம உயரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து மேலே பின்பக்கத்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ நான் அதிகமாக ஹைட்டு வச்சுட்டேன் அப்படின்னா கூட வச்சுக்கலாம். இல்லை பத்தலை எனக்கு வந்து முன்பகுதி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பேக் சைடில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் மடித்து விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சில் அந்த ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. அதை மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ இதுக்காக தான் அந்த கீழே 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சை வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டாட்டு பிடிப்போம் இல்லையா, பேக் சைடில் அந்த டாட்டு பிடிக்கணும். அந்த டாட் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஷோல்டரை வந்து சென்டராக எடுத்துக்கணும். ஷோல்டரோட சென்டர், நம்ம ஷோல்டர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நடுவில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த மாதிரி 4 மடித்து போட்டு மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 டாட்டுக்குமே வந்து கரெக்டாக மார்க்கிங் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சில் 4 இன்ச் உயரத்துக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு கேப்பில் 4 இன்ச்சு உயரத்துக்கு, அப்படி இல்லைனா 3.5 இன்ச்சு மேக்ஸிமம் சரியாக இருக்கும். நான் 3.5 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். 3.5 இன்ச்சு அப்படின்றது வந்து கரெக்டாக அந்த இது முடிகிற இடத்துல வரும். உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. டேப் வச்சுட்டே இருக்கணும்னு இல்லை. நீங்கள் மிஷினில் அந்த 1/2 இன்ச்சு கேப்பை வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஷினை சுற்றி இருக்கு இல்லையா, அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் அதில் வந்து கரெக்டாக முடியும். இப்போ அந்த இடத்துல வந்து முடிக்கிற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பேக் சைட் டாட்டும் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர்லேயே தைச்சிட்டு வாங்க. ஃப்ரண்ட்டு தைச்சாச்சு, அடுத்தது பேக் தைச்சாச்சு. இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு 2ஐயும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ கழுத்து பகுதியை பார்த்து வைக்கணும். இப்போ வந்து கீழே வந்து பேக் பார்ட்டை வந்து நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்தது ஃப்ரண்ட்டு போடும்போது நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உள்ள பக்கமாக நல்ல பக்கம் இருக்குது, வெளியில் வந்து தையல் பக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் 1/2 இன்ச்சில். ஸோ ஷோல்டர் ஜாயினிங்கை வந்து நான் 2 தையல் போட்டு தைச்சிக்கிறேன். ஏன்னா அது பிரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறோம். கழுத்துக்கு வந்து கிராஸில் கிளாத்து கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, கிராஸ் பீஸில் அந்த கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம வந்து அடித்து உள்ளார திருப்ப போகிறோம். இப்போ இந்த மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு 2ஐயுமே சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தை எடுத்துக்கலாம். இதை தைக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2ஐயும் வந்து அப்படியே ப்ளஸ் மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த பக்கம் இதை இப்படி ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு தையல் போட போகிறோம். ஸோ எல்லாமே அதே மாதிரி தான் ப்ளஸ் மாதிரி இப்போ இந்த இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அதாவது இது நல்ல பக்கமாக வந்துடும். நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு கிளாத்தை எடுத்து போட்டுட்டு ப்ளஸ் மாதிரியே வைங்க. ப்ளஸ் மாதிரி வச்சுட்டு இது 2 எண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது நல்ல பக்கம், அதை அப்படியே திருப்பி போட்டிங்க அப்படின்னா நல்ல பக்கம் ஆகிடும். வச்சுட்டு ப்ளஸ் ஷேப்பில் வச்சுட்டு அந்த கிராஸில் ஒரு லைன் வரும். இப்போ நான் தைக்கிற மாதிரியே தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி தைக்கும்போது கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவே போதும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கிராஸ் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சில் மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சில் மடிச்சுட்டு அதுக்கு ஓரமாகவே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிராஸில் தைச்சிட்டு உள்ளார திருப்பினதுக்கு அப்புறமா பிசுறு இருந்துச்சு அப்படின்னா அந்த பிசுறு வந்து பிரிஞ்சுக்கிட்டே வரும். அதுக்காக இதை மடித்து தைச்சி உள்ளார திருப்பி விட்டுறலாம். அதுக்காக தான். இப்போ வந்து 1/4 இன்ச்சில் வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதை தைச்சி முடிச்சுட்டு இதை வந்து அப்படியே வந்து நம்ம முன்பக்கம் பின்பக்கமும் தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ப்ளவுஸ் நம்ம தைச்ச ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொக்கி பக்கத்தை எடுத்துக்க போகிறோம். கொக்கி பக்கத்தில் நான் வந்து உள் பக்கம் கீழே மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் எடுத்துருக்கிற கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அதில் நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு கீழே வச்சுக்கோங்க. அதாவது கிராஸ் பீஸ் கீழே இருக்குது, அதுக்கு மேலே ப்ளவுஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுகிட்டே வரணும்.
இப்படி வச்சு தைச்சிங்க அப்படின்னா நம்ம அடித்து திருப்பும்போது அந்த கிராஸ் பீஸ் வந்து உள்ளார போயிடும். ஸோ வெளியில் இருக்கிறது தெரியாது. இந்த மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச்சில் கரெக்டாக 1/4 இன்ச்சு நீங்கள் மெதுவாக தைச்சிங்க அப்படின்னா 1/4 இன்ச்சில் வந்து கரெக்டாக தையல் போடுங்க. இப்படி தையல் போட்டு வரும்போது அந்த நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஷோல்டர் ஜாயினிங் வந்து எப்போதுமே வந்து பின்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதை வந்து முன்னாடி பக்கம் வச்சிடாதீங்க, பின்னாடி பக்கம் மட்டும்தான் அதை வச்சு தைக்கணும். ஸோ பின்னாடி பக்கம் வச்சுட்டு அது 1/4 இன்ச்சில் தையல் போட்டுகிட்டே வரலாம். அடுத்த சைடும் இதே மாதிரி 1/4 இன்ச்சில் வந்து தையல் போடும்போது பின்னாடி பக்கமே வச்சுக்கோங்க. கொக்கி பக்கம், அதாவது முன்பக்கம் வரக்கூடாது. அந்த ஷோல்டர் ஜாயினிங் வந்து பின்னாடி பேக் சைடு தான் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இப்போது கழுத்தை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த 1/4 இன்ச்சில் தையல் முடிச்சுட்டு லைட்டாக ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சு, அந்த 1/4 இன்ச்சில் சிசர் கட் வந்து அந்த தைச்சிருக்கிறதுல இருக்கக்கூடாது. அதுக்கு கீழே லைட்டாக இதில் வந்து லைட்டாக சிசர் கட் கொடுத்துட்டே வாங்க. இந்த மாதிரி சிசர் கட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து உள்ளார திருப்பி விடுற கிளாத் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி விரிச்சுக்கிட்டு நிற்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சிசர் கட். லைட்டாக சிசர் கட் கொடுத்துட்டு மேலே வந்து படிமான தையல் போட்டு திருப்பி அடிச்சிட வேண்டியதுதான். இப்போ வந்து இதுக்கு மேலே படிமான தையல் போட போகிறோம். இப்போ இந்த இதுக்கு நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு மேலே ஒரு தையல் போட போகிறோம். இந்த படிமான தையல் போடும்போதும் அந்த நம்ம நாச்சஸ் போட்டிருக்கோம்ல, அது வந்து உள்பக்கம் வரணும். பார்த்து வெளிப்பக்கம் போயிடக்கூடாது. அதாவது நம்ம உள்ளார திருப்பி விடுற மாதிரி வரணும். பின்னாடி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால தான் இதை உள்ளார வச்சுட்டு அந்த மாதிரி தைச்சி விடுங்க. இப்போ இதை படிமான தையல் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளார திருப்பி விட போகிறோம். இப்போ போட்டதுக்கப்புறமா அப்படியே உள்ளார திருப்பி தையல் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். இப்போ நம்ம சிசர் கட் கொடுத்ததுனால அழகாக வந்து அது வளைவு பகுதியிலலாம் வந்து வளைஞ்சு கொடுக்கும். சிசர் கட் போடலை அப்படின்னா அந்த வளைவு பகுதி வந்து வளையாது. அதுக்காக தான் அந்த சிசர் கட்டு. ஸோ இதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த இடத்த வந்து நீங்கள் 2 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை ஹெம்மிங் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஹெம்மிங் பண்ணியே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அது வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான். ஹெம்மிங் பண்ணுறோமா இல்லை சிசர் கட் தைச்சி விட்றோமா அப்படின்றது. ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து தையல் தான் போடுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த படிமான தையல் போட்டோம் இல்லையா, அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த கையாலே ஹெம்மிங் பண்ணி கொடுத்துடலாம் ப்ளவுஸை. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு பேக் பார்ட்டை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பெண்டுக்கெலாம் வளைஞ்சு கொடுத்து நம்ம வந்து இந்த இது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு கிராஸ் பீஸ் கொடுத்துட்டு.
ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இந்த கொக்கி பக்கம் இருக்கு இல்லையா, நான் எப்போதுமே வந்து கிராஸ் பீஸ் தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா தான் கொக்கி பக்கம் தைப்பேன். சில பேர் வந்து கொக்கியெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிராஸ் தைப்பாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 இன்ச் அளவில் வந்து கொக்கி பக்கம் தைக்கிறதுக்காகவும் 2.5 இன்ச் அளவில் வந்து அந்த ஐ பக்கம் தைப்போம் இல்லையா, அதுக்காகவும் எடுத்துக்கலாம். ஸோ நான் 2 இன்ச்சில் இப்படி மடித்து தைச்சிருக்கேன். இப்போ 2 இன்ச்சில் வந்து 2ஆக மடிச்சுட்டு ஒரு கிளாத்தை தைச்சி எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக தையல் போட போகிறோம். ஒரு பக்கம் தையல் போட்டு 1/4 இன்ச்சில் வந்து ஒரு தையலை போட்டு அதுக்கப்புறம் வந்து மடித்து விட போகிறோம். ஸோ இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் முடிச்சாச்சு. இதை வந்து லைட்டாக 2ஆக ஒரு ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். இப்போது நல்ல பக்கத்துக்கு மேலே கொக்கி பக்கம் வைக்கிறேன். அதாவது லெஃப்ட் சைடு நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த 2ஆக மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அதாவது கொக்கி அந்த இதில் தான் தைக்க போகிறோம். அதுக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் வந்து நம்ம தையலுக்காக விட்டுருப்போம், அது கட்டிங் அப்போவே அதில் வந்து தைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உள்பக்கத்தை எடுத்து அதில் மேலே வந்து 1/4 இன்ச்சில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம வைக்க போகிற கிளாத்து வந்து மடித்து தைச்சது உள்பக்கமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம 1/4 இன்ச்சில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு படிமான தையல். இப்போ இது 2யுமே வந்து ஒரே நேரத்தில் தைக்கிறேன். ஸோ இதில் வந்து மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் படிமான தையல் போட்டுக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு உள்ளார மடித்து தைக்க போகிறோம். அப்படியே மேலே இருக்கிற கிளாத்தை மட்டும் உள்ளார ஃபோல்ட் பண்ணி தைச்சி அது உள்ளார மறையிற மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி மேலே தையல் போட்டுக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி தைக்கும்போது பிசுறு தெரியாமல் இருக்கும். ஸோ கொக்கி பக்கத்தை தைச்சி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஐ பக்கம் அந்த மாட்டுவோம் இல்லையா, அந்த பக்கம் தைக்கிறதுக்கு சில பேர் வந்து அதிலே தைச்சி விடுவாங்க. நான் வந்து இதில் தான் தைக்க போகிறேன், நூல் வச்சு தான் தைக்க போகிறேன். ஸோ இதை 2ஆக மடித்து அப்படியே ஒரு தையல் போட வேண்டியதுதான். இதில் வந்து அந்த தையல் போடுறது வந்து கரெக்டாக அந்த எண்டில் போடணும். அதில் போட்ட மாதிரி ஃபுல்லாக மடிச்சிடக்கூடாது. லைட்டாக கிளாத் வச்சு கடைசியாக எண்டில் போடுறோம். ஸோ இதில் ஒரு 2 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். கொக்கி பக்கம் தைக்கும்போது ஃபுல்லாக உள்ளார திருப்பிடுவோம். அதே வந்து நம்ம மாட்டுற பக்கம் தைக்கும்போது கொஞ்சம் கிளாத் வச்சு தான் நம்ம வந்து தைப்போம். ஸோ இப்போ இதையும் செக் பண்ணிக்கோங்க, மேலே கீழே எல்லாம் கரெக்டாக வருதான்னு. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் தைக்க போகிறோம். இப்போ ப்ளவுஸில் பாதி இது முடிஞ்சு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் தான். ஸ்லீவில் வந்து கீழே நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, இந்த அளவை வந்து மடித்து தைக்க போகிறோம். இதை வந்து நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஒரு பக்கம் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லா பக்கத்துக்குமே 4 பக்கத்துக்கும் வேணும்ல, அதுக்காக நான் வந்து ட்ரேஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி இன்னொரு தையல். நான் வந்து இன்ட்டு மார்க் போட்டிருக்க பக்கம் தான் தைக்கிறேன். உள்பக்கம் வந்து இன்ட்டு மார்க் போட்டிருக்க பக்கம் தான் உள்பக்கமாக வரப்போகுது. ஸோ இப்போ ஒரு எண்டில் கடைசி அந்த மடிச்சிருக்கிற எண்டில் வந்து ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க. 2 பக்கமுமே வந்து அந்த இன்ட்டு மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் தான் 2 பக்கமுமே தைக்கணும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து மடித்து தைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது எதுக்காக அப்படின்னா, அது பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் அங்கே ஒரு தையல் போட்டோம். இப்போ அதுக்கப்புறமா அதை மடித்து இன்னொரு தையல் போட போகிறோம். இதே மாதிரி 2 இதையுமே தைச்சி முடிச்சிருங்க. தைச்சி முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஜாயின் பண்ண வேண்டியதான். நம்ம ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா,
ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் ஜாயின் பண்ணி அதில் வந்து நான் இப்போ வந்து தைக்க போகிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸை ரெண்டாக விரித்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிசுறு இருந்துச்சு அப்படின்னா, லைட்டாக வெளியில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு பெண்டு கொடுத்து கட் பண்ணி விட்ருங்க. நமக்கு ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போ முன்பக்கம் வந்து நம்ம கட் பண்ணும்போதே வந்து ஒரு குழிவு கொடுத்து கட் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு நாச்சும் கொடுத்துருப்போம். அது முன்பக்கம் அப்படின்னு தெரிகிறதுக்கு. இதுக்காக தான் இப்போ இந்த ஷோல்டரோட சென்டரும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி உள்ளார போட்டுட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சென்டரில் தையலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளாத்தை இழுத்துறாமல், ஸ்லீவை வந்து இழுத்துறக்கூடாது, அந்த இதையும் இழுத்துறக்கூடாது. இழுத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அதிகமாகவும் கம்மியாகவும் வரும். ஸோ இழுக்காமல் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க. ஸோ ஒரு பக்கம் தைச்சி முடிச்சுட்டு அப்படியே திருப்பி இன்னொரு பக்கத்தையும் தைக்க போகிறோம். இந்த மாதிரி தைக்கும்போது ஸ்லீவில் வந்து சென்ட்ரு வந்து கரெக்டாக ஜாயின் ஆகாமல் இருக்காது. நம்ம சைடுலேருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சைடு வந்து கரெக்டாக சென்டரில் ஜாயின் ஆகுமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பிகினர்ஸுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நீங்கள் 2 தடவை எடுத்து தைக்கணும் அப்படின்றத நினைக்காம நீங்கள் வந்து சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி தைச்சி விடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக ஷோல்டரும் ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக வரும். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுடலாம். 2 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். எப்போதுமே ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் 2 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ப்ளவுஸோட இன்னொரு பக்கத்தையும் ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஷோல்ட்ரு ஸ்லீவோட சென்டர் எல்லாம் நேராக இருக்குது. ஸோ இன்னொரு பக்கத்துக்கும் இதே மாதிரி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா முன்பக்கம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த முன்பக்கம் நாச்சும் முன்பக்கமும் கரெக்டாக வருது. ஸோ சென்டரில் வச்சுட்டு திருப்பி போட்டுட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பக்கம் தைச்சி முடிச்சுட்டு ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டு அடுத்த பக்கத்தையும் தைச்சி 2ஐயும் ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டுட்டு இதே மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான், 2 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு தையல் எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் போட போகிறோம். 2வது தையல் வந்து ஃபுல்லாக இந்த எண்டுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஸ்லீவும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் 4ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ண வேண்டியது தான். இடுப்பு ஜாயின் பண்ணுறது தான். இடுப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை தான் எடுத்துக்க போகிறேன். அளவு ப்ளவுஸில் எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதே இடத்துல தான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ பேக் சைடை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து அந்த இதையும் 2ஆக ஃபோல்ட் பண்ணி பேக் சைடை மட்டும் 2ஆக ஃபோல்ட் பண்ணி எந்த இடத்துல அது வந்து வருதுன்னு பார்த்து அந்த இடத்த மார்க் பண்ண போகிறோம். இப்போ 2ஆக இதை நம்ம தைச்சதை ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி அளவு ப்ளவுஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு தைச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடம் எங்கே வருதுன்னு பார்த்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ 2 ஜாயின் ஆகிருக்க இடம் பாருங்கள் எங்கே இருக்குன்னு. அந்த இடத்துல வந்து நான் ஒரு மார்க்கிங் வச்சுக்கிறேன். ஸோ இதையே பின்னாடியும் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் இருக்கிறத இன்னொரு பக்கமும் அதே இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் அந்த மாற்ற பக்கம் 2 பக்கமுமே வந்து அந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை தான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இது கொக்கி மாற்ற பக்கம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொக்கி மாற்ற பக்கம் அந்த ப்ளவுஸ்லேயும் எடுத்துகிட்டு
அந்த எண்டிலேருந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே முடியுதோ அந்த இடத்துல வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். அடுத்தது அதே மாதிரி கொக்கி பக்கத்துக்கும் வச்சுட்டு எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ உள் பக்கமாக திருப்பி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை எப்போதுமே வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பின் பண்ணிக்கிட்டு கீழே அடுத்தது வந்து இடுப்பு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா பின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்து கரெக்டாக இருக்கா 2 தையலும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த தையல் ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் வந்து மேலே கீழே வராது. அந்த ஆம்கோல் கிட்ட வர்ற தைச்சதுக்கப்புறம் வரும் இல்லையா, அது வந்து மேலே கீழே வராது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் தள்ளி இருக்குது, ஒரே இடத்துல இல்லை. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையும் ஒரு பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு ரெண்டோட சென்டர் பார்ட்டை எடுக்கணும். இப்போ இது ரெண்டும் 2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அதோட சென்டர் பார்ட் அவ்வளோவா இப்போ மார்க் பண்ணிக்கணும். 1 இன்ச்சில் மார்க் பண்ணி இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது தள்ளி வச்சு 2 மார்க்கிங்கை ஒன்றா வச்சு தைச்சிங்க அப்படின்னா அது வந்து ப்ளவுஸ் கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வச்சு தைச்சி பாருங்கள். இப்போ ஸ்லீவையும் 2ஆக மடித்து போட்டு அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ இதுக்கும் ஒரு ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தையல் வந்து நேராக இருக்கும். ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணி இடுப்பு வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக லைனாக வரும். இப்படி எஸ் ஷேப்லலாம் வளையக்கூடாது, ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எடுத்துருக்கிறது கரெக்டாக எடுத்திருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரே இதாக தையல் போட்டுகிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு 4 தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 4 தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் 4 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இந்த 2 இதையும் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாம் சேர்த்து ஜாயின் பண்ணும்போது 4 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வேளை அவங்க பிரிக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சாலோ வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4 தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. 4 தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து வந்து ரொம்ப வைக்க வேணாம். ரொம்ப வச்சாலும் வந்து அது இடுப்பில் வந்து ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். ஸோ 4 தையல் போடுற அளவுக்கு இடத்த விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க போகிறோம். அதாவது 2ஐயும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ப்ளவுஸை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஷேப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.